ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஒரு இன்ட்ரோவெர்ட்டா இருக்கீங்க. அதே நேரத்தில நீங்க ஒண்ணு பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா உங்களால பண்ண முடியல. இந்த மாரி கேஸ்ல இருந்துச்சுன்னா, நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இன்ட்ரோவெர்ட்டா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 70% கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது. ஒரு விஷயத்த நம்ம ஒரு மேடையில போய் பேசுறதா இருக்கலாம். எந்த ஒரு டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம். எதுனாலும் நமக்கு ஒரு 70% கான்ஃபிடன்ஸ் அண்ட் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் அத நம்மளே முன்னெடுக்கிறோம். ஸோ அதுலயுமே கூட யாராவது நம்மள புஷ் பண்ணா தான் நம்ம அதுல செயல்படுற மாரி இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்மளோட தாட்ஸ் வந்து நம்ம ஓவராலா பார்த்தீங்கன்னா, ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்போம். நம்ம மைண்ட்குள்ள திங்க் பண்ணிருப்போம். அது செட்டில் டவுன் ஆகி ப்ராசஸ் ஆகுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாவும் செட்டில் டவுன் ஆனா தான் நம்மளால அத பேச முடியுது. ஸோ ஆனா நம்மள அந்த 70% கான்ஃபிடன்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம நல்லா பண்றோம். ஸோ அப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறோம். அத நம்ம பண்ண முடியல அப்டின்னா, நம்ம இன்ட்ரோவெர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி யோசிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அதுல கான்ஃபிடன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அடுத்து நம்ம அந்த டைம்ல வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ இந்த மாரி யோசிச்சு, அதுல நம்ம வொர்க் பண்ணோம்னா, நம்மளால நம்ம நெனைச்சத பண்ண முடியும். ஸோ ஒரு இன்ட்ரோவெர்ட் பத்தி ஒரு ஐடியா குடுக்கலாம்னு தோணுச்சு. இது மாரி நீங்க என்ன நெனைக்கிறீங்க ஒரு இன்ட்ரோவெர்ட்டா? என்னென்ன மாரி டாக்டிக்ஸ்லாம் உங்களுக்கு உதவி இருக்கு? ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அத பண்ண முடியாமயே போயிட்டு இருந்திருக்கு. அத அடுத்து எப்படி பண்ணி முடிச்சீங்க? அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.